சிவராமனோட 3வது பொண்ணு. வாங்க வீட்டுக்கு போலாம். உள்ள வச்சு வாங்க. யார் கண்டா 3 அழகான பெண்களை அழைச்சி வச்சிருக்கிற கிளி கூண்டு கூண்டுல இருந்து விஷயம் நீங்க சிக்கலாமே. ஏன் ஒரே ஒற்றையா இருக்கு? ஏன்னா எப்படி இப்படி தட்டினாலே கூரையில இருந்து கார விடுறது, ஒட்டடைய தட்டினா கூரையே விழுந்துரும். உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கீங்க? எங்களை தவிர 2 பூனை, 1 எலி, 3-4 குருவி, 7-8 பள்ளி, 1-2 தேடு. இவங்களுக்கு வாடகை கிடையாது. வாடகை எவ்வளவு? 98 ரூபா சொச்சம். அதுல 98 ரூபா சொச்சம். வாடகை ஒரே அடியா 100 ரூபான்னு சொன்னா மலப்பா இருக்குமே வீட்டுக்கார மூளை. எப்படி? வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இதா சார் எங்க அக்கா, மூத்த அக்கா. அவருக்கு எல்லாம் தெரியும், சும்மா இரு. சொல்லி முடிச்சிடுறேன். மஞ்சுளா அலைஸ் மஞ்சு மத்தியானமா. அவ உண்டு, ஸ்கூல் பசங்க உண்டு, காம்படிஷன் நோட் புக்ஸ் உண்டு. ஆமா, உங்க அப்பா எங்க? மாடியில இருக்க. மாடியிலையா? ஓ, குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். அப்பா அப்பா, மேனேஜர் வந்திருக்காரு. மாடின்னு சொன்னேனே, அதான். அதாவது மோத நிலை. அப்படி மேலேயே சஞ்சரிச்சுக்கிட்டு இருப்பாரு. புஷ்பா, இந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு குணச்சித்திரத்தை நீங்க கண்டிப்பா சந்திச்சாகணும். இதுதான் சமையல் அறை. இதான் அக்கா நம்பர் 2 கமலா. வணக்கம். கும்பிட்டாங்க, குறைஞ்சா போயிடும். வணக்கம். பயப்படாதீங்க, குணச்சித்திரம் சொல்லல. ஆனா சார் எக்ஸலன்ட் குக், பட் பேட் ஹோஸ்ட். விருந்தாளிங்க வராங்கன்னு தெரிஞ்சா போறோம் கடுகு மாதிரி வெடிப்பா. ஏன்னா சமைக்கணும் பாருங்க. சமையல்காரி மட்டும் இல்ல சார், ரசம் கிப்பா. ஓ, வேற என்ன செய்யறதா உத்தேசம்? இப்போதைக்கு என் மென்னிய முறிக்கலான்னு உத்தேசம். முந்திர போத்த பாருங்க. பாத்தீங்களா கூட்டத்தை எல்லாம் உங்க விசிறிக போதமா வெடிக்க வெடிக்க அவரையா பாத்துக்கிட்டேன். என்ன பெரிய சினிமா ஹீரோ அவரு. அவங்க சாப்பிட வந்திருக்காரு, அவரையே சாப்பிடுங்க போடுங்க. ஆனா எங்க வீட்டுக்கு நீங்க ஹீரோ தான் சார். சார் எப்ப சார் வந்தீங்க? நான் பாக்கவே இல்லையே சார். ஏமாச்சும் அவர் வந்தோன்னு சொல்லல. ஏமா சொல்லல சார்? பெரிய மனசு பண்ணி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். எப்படித்தான் இந்த வீட்டை குடியிருக்கிறீங்களோ எல்லா இடங்களும் இருக்கு. அடிக்கடி ட்ரெயின்ல போய் பழக்கப்படுத்திட்டு இருக்குமே. நீ எட்டு மட்டும் இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஏன்னா என் பேச்ச நீங்க தான் ரொம்ப ரசிக்கிறீங்க. நான் ரசிச்சது உன் பேச்சு மட்டும் இல்ல, இன்னும் எத்தனையோ இருக்கு. எத சொல்றீங்க? யார சொல்றீங்க சார்? இல்ல, பொதுவா சொன்னேன். பாயசத்தை பிடி பிடிக்கிறது எப்படி சார்? பாயசம் சாப்பிடாத உடனே பேசிட்டு இருக்க கூடாது. பொறையா பொறையா இல்லையா? கமலாட்டா சமையல் இருக்கிற குறை தெரியாது. அவங்க சமையலுக்கு என்ன கொடுத்து வச்சிருக்கணும். ஆண் பிள்ளைங்க மனசை கவர்ற அழகு சமையல் அழகுதான்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. மேனேஜர் சார், என்ன மேனேஜர் சார்? மேனேஜர் சார் நல்லாவே இல்லையே. உங்களுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே. யாரை பார்த்தாலும் பேர் வைக்கிறது என் ஸ்பெஷாலிட்டி. உள்ள கத்திரிக்காய், ஒட்டை ஜீவிக்கு கொத்தவரங்க. ஐயோ, அப்ப எனக்கு என்ன பேரு? அது நீங்க போனதுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ணேன். என் முந்திரி கொட்டை உடறி கொட்டாத. அவருக்கு என்னடி ஹீரோ மாதிரி இருக்காரு. ஹீரோ நீங்க சரி, அப்படியே வச்சுப்போம். குந்திருங்க குந்திருங்க. ஆயத்துல தலைமுடி யாரோடது? இவ்வளவு நீளமா இருக்க. கமலாக்கா அதுதான். மஞ்சுளாக்காத சௌரிக்காச்சு. சரி சரி போதும். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? விருந்தாளிங்க சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா? எங்க வீட்டு ஹீரோன்னு சொன்னேன் அப்பவே. ஹீரோ என்ன யாரோ? இருங்க, இன்னொரு டம்ளர்ல பாயசம் போடுறேன். பரவாயில்லை, போதும். என்ன கமலா இது? பாயசத்துல முடி இருந்தது, கவனமா சமைக்க வேண்டாம். ரொம்ப கேர்லெஸ். இப்ப என்ன ஆயிடுச்சுப்பா? வேற என்ன ஆகணும்ன்ற? பெண்கள் இருக்கிற வீட்டுல இதெல்லாம் சகஜம் தானே. யார் வீட்டுல நடக்கல? விருந்தாளிங்க வரும்போது இப்படி ஆகணுமான்ற. இப்ப என்ன சொல்லி நீ வேணும்னே நானே அதுல எடுத்து போட்டேன்னு சொல்றியா? வேணும்னா வேற டம்ளர்ல கொண்டு போய் கூட. சரி சரி சரி, கத்தாத. என்னமோ பெருசா அலட்டிக்கிறா. என்ன பெரிய மந்திரி அவரு? என்ன பெரிய மன்மதனா? அதை எடுத்து இருந்துட்டு சாப்பிட வேண்டியதானே. போயிட்டு வரேன். என்ன ஹீரோ, நேரா வீட்டுக்கு தானா இல்ல சாயந்தரம் டிஃபன் வேற எங்கேயாவது? பஸ் ஸ்டாப் வரைக்கும் வரணுமா இல்ல இங்கேயே டாடா சொல்லிடுவா? டாடா. டாடா. உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலங்க. வரேன். போயிட்டு வரேன்.
பாவி, பட்ட பகல்லே லைட் எரிய விட்டு வெளியே போயிருக்கா. இவன் என்ன சிகரெட்டை புடிச்சானா இல்ல கடிச்சு கடிச்சு துப்புனானா? கேள்விக்குறி. மைனர் பைய எப்படி எடுத்திருக்காங்கிறது இப்ப புரியுது. சிகரெட்டு துண்டு, விஸ்கி பாட்டில், காதல போடுற மாட்டல், பொம்பளை தலைமுடி, கசங்கி போன மல்லியப்பு, இத்தனைக்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்சாகணும். அப்படி பார்க்காதா, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க எஜமான பத்தி எனக்கு தெரியாதா? நான் உங்களையா சொன்னேன், வந்தவனைத்தான் சொல்றேன். இவ்வளவையும் பார்க்கும்போது வந்தவன் ரெஸ்ட் எடுக்க வந்தவனா தோணுது. ரெஸ்ட் எடுக்க அவனுக்கு ஏது நேரம்? ஐயோ, வருஷ பிறப்பவுமா வீடு வீடா இருந்திருக்கு, விடுதியா இருந்திருக்கு. சொல்லவே நான் கூசுது. ஏதோ விடுதியா இருந்திருக்கு. அவனை நல்லவன் நம்பின இப்படி இருப்பா நான் நினைக்கவே இல்லை. இந்த மாதிரி காதி பசங்க சவகாசம் இனிமேலும் உங்களுக்கு வேணுமா? ஐயா, வீடு காலியா கிடந்தா தானே மத்தவங்க கண்ணை உறுத்துது. கீழ் போர்ஷனை வாடகைக்கு விட்டுருவோம். வாடகைக்கு விடுறதா? விட்டா என்ன? உங்க அம்மா அப்பா தான் கோயில் வளர்த்து மெட்ராஸ் பக்கமே வரமாட்டேங்கிறாங்க. வீடு விரிச்சோன்னு கிடக்குது. அதுக்காக பேசாம கீழ் போர்ஷனை வாடகைக்கு விட்டுருவோம். விளக்கு எரிய இந்த மாதிரி காவி பசங்க தொந்தரவு இருக்காது. இங்க பாருங்க, குறைச்ச வாடகையா இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கது